அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞான குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே யோகியாக இருந்தாலும் இல்லறவானாக இருந்தாலும் அவன் முழுமையாக புலன்கள் சார்ந்த இச்சைகளை துறந்து விட்டான் என்றால் இருவருமே ஞானத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்கிற கருத்தை பார்த்தோம். நான் என்கிற உணர்வு இருக்கலாமா கூடாதா என்றால் இருக்கலாம். நான் பராபரத்தின் அன்பிற்கு பாத்திரமானவன் என்று எண்ணக்கூடிய அந்த நான் என்கிற அகங்காரம் இருக்கட்டும் என்று சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். இன்றைய பதிவிலேயும் மிக பல நுணுக்கமான விளக்கங்களை வசிஷ்ட மகாமுனிவர் ஸ்ரீராமருக்கு சொல்லுவதை கேட்க இருக்கிறோம். வசிஷ்டர் சொல்கிறார், மேலே சொன்ன விஷயத்தை தழுவி ஒரு இதிகாசம் உண்டு. அதனால் கேவலம் ஆத்ம விசாரணையாலேயே சாந்தம் ஏற்படும் என்று விளங்குவதால் அதை கேட்பதால் உனக்கு மனம் தெளிவடையும். இமோத்தகிரி மலைப்பிரதேசத்தைச் சேர்ந்த எங்கும் பனிக்கட்டியால் மூடப்பட்ட கைலாசகிரியின் அடிவாரத்தின் கீரதேசம் என்று ஒரு பிரதேசம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த தேசத்து ஜனங்கள் பெரும்பாலும் ஏமஜடர் என்ற வேடர்களே. இவர்களை அரசாண்டு வந்த சுரகு என்ற வேந்தன் குபேர பட்டணத்திற்கு ஈடாகும்படி பலவித திரயங்களை சேகரித்தும் மகா பராக்கிரமசாலியாயும் காவியத்தில் சுக்கராச்சாரியாரைப் போலவும் உதார குணம் பொருந்தியும் இருந்து ஜனங்களை சிறப்புடன் பரிபாலித்து வந்தான். செய்ய வேண்டிய கர்மங்களை மனங்கலங்காமலும் தைரியமாகவும் செய்து வந்தான். வெகுகாலம் சாந்த மனத்துடன் அரசாட்சி செய்து வந்த பிறகு இந்த நல் வாழ்க்கையில் சற்று சலிப்பை அடைந்தான். சில சமயம் குற்றம் செய்தவர்களை தண்டனை செய்யும் பொழுது தன்னால் இவர்கள் ஏன் கஷ்டங்களுக்கு ஆளாக வேண்டும் என்று தண்டனையை குறைத்தான். பணத்தேவையினால் தான் அநேக குற்றங்கள் செய்யப்படுகின்றன என்று சிலருக்கு பணத்தையும் கொடுத்தான். பிறகு குற்றங்களுக்கு தண்டனை விதிக்காமல் இருப்பது தவறென்றும் அதனால் இதர ஜனங்களுக்கு தீங்கு ஏற்படும் என்றும் எண்ணினான். இவ்வாறான மனோசஞ்சலத்தை அடைந்திருக்கையில் ஒரு நாள் மாண்டவ்யர் என்ற மகரிஷி யதேச்சையாக இவன் இருப்பிடம் வந்து சேர்ந்தார். அவரை கண்டதும் மனம் களித்து தன் சந்தேகங்களை தீர்க்கவே வந்தார் என்று நினைத்து வெகுவாக உபச்சரித்து பிறகு தன் சந்தேகங்களை நிவர்த்தி செய்தும் கொள்ளும் பொருட்டு சில கேள்விகளை கேட்டான். முனீஸ்வரரே, தாங்கள் சத்தியத்தை அறிந்து சாந்த நிலை பெற்றவராக இருக்கிறீர். நானோ செங்கோல் செலுத்தும் முறைப்படி அனுக்கிரக நிக்கிரகங்களால் அநேக ஜனங்களை துன்பங்களுக்கு உட்படுத்துகிறேன். தர்மநெறியாய் அரசாட்சி செய்யாவிடின் ஜனங்களும் சீர்கட்டு போவார்கள். இவ்வித சந்தேகங்களால் என் மனம் துன்பப்படுகின்றது. மனிதருக்கு சந்தேகத்தை விட கொடிய துன்பம் ஏது? ஆகையால் இவைகளை தாங்களே தீர்த்து என் மனம் சாந்தியடையச் செய்வீராக என்று கேட்டான். மாண்டவிய முனிவர் சொல்கிறார், அரசே, நீ கோருவதை அடைய உன் பிரயத்தனத்தால் தான் முடியும். அதை என்னாலாவது வேறு எவராலாவது நீ அடையும்படி செய்ய இயலாது. நீ தேடும் சாந்தம் உன்னிடத்திலேயே உள்ளது. அது நீயாகவே இருக்கிறாய். ஆகையால் இதை அடைய உன் ஆராய்ச்சியே தேவை. இவ்வாராய்ச்சியாவது நான் யார், இந்த ஜகத்தாவது என்ன, எனக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம், இவைகளை பற்றி தீர்க்கமாக ஆலோசனை செய்து வருவாயேல் ஞானம் தானாகவே சித்திக்கும். இடைவிடாத ஆராய்ச்சியாலே ஞானம் உண்டாவது என்பது அனுபவத்தில் தெரிந்த விஷயம். இவ்விசாரணையால் ஜகத் முழுதும் உணர்ச்சிகளை தவிர்த்து வேறல்ல என்ற நிச்சயம் ஏற்படும். இந்த உணர்ச்சிகளால் ஏற்பட்ட ஜகத் விடப்பட்டால் மிஞ்சுவது ஆத்மாவே. ஆகையால் திருச்சிய விஷயங்களிலே எல்லாம் உன்னால் விடப்பட்டால் நீயே ஞானமயமாக இருப்பாய் என்று அறிவுரை சொன்னார். இந்த உலக வாழ்க்கையை உடல் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் தங்கள் உடலுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியமுள்ளவர்களாக மாறுகிறார்கள். ஒரு குடும்பஸ்தன் தன் மனைவி மக்களுக்கு தான் செய்ய வேண்டிய செஞ்சோற்று கடனுக்காக உழைப்பதும் பொருளீட்டுவதும் குடும்பத்தாரை சுகமாக வாழ வைப்பதுமான காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணாக்கர்களை நல்வழிப்படுத்தி ஆற்றுப்படுத்தி சரியான கல்வியை கற்கும்படியாக நெறிப்படுத்த வேண்டியது கடமையாகிறது. அதுபோல செங்கோல் தாங்கி அரசாட்சி செய்யக்கூடிய அரசன் என்பவன் தன் குடிமக்களை பாதுகாக்கும் பொருட்டு துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது.
அவரவர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளிலே இருந்து சிறிதளவும் வழுவாது இருக்க வேண்டும் என்பது நியதி. இதை பரதகண்டத்திலே வாழ்ந்திருந்த அனைத்து ரிஷிகளும் முனிவர்களும் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்றைய நாளிலே அரசாட்சி செய்த அரசர்கள் எல்லோருமே நல்ல நிலையிலே வாழ்ந்து மிகப்பெரிய யோக நெறியை கடைப்பிடித்து வாழ்ந்த முனிவர்களை தங்கள் அரசவைக்கு அழைத்து அவர்களை தங்களுடைய குருமார்களாக ஏற்று அவர்கள் வழிகாட்டியபடியாக தூய நெறியிலே அரசாட்சி செய்து வந்தார்கள். அது காரணமாக அந்நாட்களிலே வாழ்ந்திருந்த தேசத்து குடிமக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருந்தார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நாம் வாழ்ந்திருக்கும் இந்த காலம் நிச்சயம் நமக்கு துன்பத்தை தரக்கூடிய காலமாக இருப்பதை உணர்ந்து வேதனை கொள்ள வேண்டியிருக்கிறது. இக்காலத்திலே அரசு பதவிகளில் இருப்பவர்கள், அரசாட்சியில் இருப்பவர்கள் எவருக்குமே தூய மனம் என்பது கிஞ்சித்தும் இல்லை என்பது வெள்ளிடை மலையாகிறது. எனவே மக்கள் துன்பங்களை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தத்தமது கடமைகளை மீறி வெறும் உடல் சார்ந்த அற்ப சுகங்களுக்காகவும் இந்த உடலோடு தொடர்ந்து வர முடியாத உலகியல் சார்ந்த செல்வங்களுக்காகவும் மிக அதிகமாக மெனக்கெட்டும் தங்களுடைய பரம்பரையிலே அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து தலைமுறைகளுக்கும் சொத்து சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் குற்றச் செயல்களை செய்து குற்ற பூமியாக நம்முடைய பூமியை மாற்றியமைத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிகார வெறி பிடித்தவர்களின் நிலையும் எப்படியே இருக்கிறது. இந்த யோக வாசிஷ்டம் போன்ற நூல்களை இளம்பிராயத்திலிருந்தே நம் குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும். ஞானிகள் மகான்களுடைய நூல்களையும் நல்ல பல கருத்துக்களை சொல்லக்கூடிய தத்துவங்களையும் நம்முடைய குழந்தைகள் மனதிலே பதிய வைக்க வேண்டியது அவசியமாகிறது. இதை சரியாக செய்யாது போகும்போது சமூக சீர்கேடு ஏற்பட்டு நிச்சயமாக அந்த சீர்கேட்டின் காரணமாக நல்லவர்களும் தீயவர்களோடு சேர்ந்து துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்த கருத்துக்களைத்தான் இங்கே இந்த யோக வாசிஷ்டம் நூல் நமக்கு சொல்லி வருகிறது. மாண்டவியர் தொடர்ந்து சொல்லுகிறார். இவ்வாறு சொல்லிவிட்டு முனிவர் விடைபெற்று சென்றார். சுரகு ஒரு சன நேரமும் தாமதிக்காமல் இருந்தபடியே யோசிக்கத் தொடங்கினான். மேரு பர்வதத்தை சிந்திப்பின் அது நானும் அல்ல, நான் அதுவும் அல்ல. இது பிரத்யட்சமாகவும் சந்தேகமில்லாமலும் தெரிந்த விஷயம். பிறகு நான் அரசாட்சி செய்து வரும் இந்த பிரதேசம் நான் அதுவும் அல்ல, அது நானும் அல்ல. இது என்னுடைய ராஜ்யமாக எப்படி நேர்ந்தது? கேவலம் ஒரு கட்டுப்பாட்டால் நான் ராஜாவாக கொண்டாடப்படுகிறேன். இந்த பதவியை இப்பொழுதே துறந்தேனாகில் ஒருவரும் என்னை ராஜாவாக மதிக்க மாட்டான். ஆகவே பிரபஞ்சத்தில் அடங்கிய வஸ்துவோ விஷயமோ நான் இல்லை. பிறகு இந்த தேகம் கேவலம் ஜடப்பொருள் மாத்திரமே. மனமும் அவ்வண்ணமே கருதப்பட வேண்டியிருக்கிறது. ஏனெனில் இது ஜடப்பொருட்களிலேயே எப்பொழுதும் சிக்கிக் கொண்டிருப்பதால் புத்தி, ஜீவன் என்று சொல்லப்படுகிறவைகளும் இவ்விதமே. பரம திருஷ்டியில் இவைகளும் அறிவுக்கு பாத்திரமாகின்றன. ஆகையால் மிஞ்சினதாகிய நிர்மலமான பரிபூர்ண அறிவே என் சொரூபமாகும். பிரம்மா, விஷ்ணு, ருத்ராதிகள், யமன், இந்த ஜகத் எல்லாமே நூலில் கோர்க்கப்பட்ட மணிகளைப் போல் இந்த ஆத்மாவை அனுசரித்தே நிலைநிற்கின்றன. இதுவே எங்கும் வியாபித்து சூட்சுமமாயும் ஸ்தூலமாயும் தோற்றங்களை காட்டி ஆனால் தான் ஒன்றிலும் இயங்காமல் இருக்கின்றது. இதுவே நான் ஆகும். இப்பொழுது என் மனம் தெளிவடைந்தது. இனி இந்த ஸ்திதியையே ஆசிரியத்து இருப்பேன் என்று தீர்மானித்துக் கொண்டான். இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய தத்துவம் துல்லியமாக இருக்கிறது. நாம் எந்த நிலையிலே வாழ்ந்திருந்தாலும் இந்த உடல் கொண்டு நாம் செய்ய வேண்டியதாக பிரபஞ்சத்தால் நிர்ணயிக்கப்பட்ட கடமைகளை செய்தாக வேண்டியது அவசியமாகிறது. அதே வேளையிலே நான் பராபரத்தினுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன், அல்லாது இந்த காரியத்திற்கும் எனக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்கிற நிலையை பெற வேண்டும். இந்த கருத்துக்களை எளிதாக சொல்லும் பொருட்டு பகவான் கிருஷ்ணர் கீதாபதேசத்திலே அர்ஜுனனுக்கு இவ்வாறு சொன்னார். உன் கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டிரு. நீ செய்யும் கடமை எதுவாக இருந்தாலும் அந்த கடமையிலே ஏற்படக்கூடிய நல்ல மற்றும் தீய விளைவுகளை கிருஷ்ணார்ப்பணம் என்று எனக்கு ஒப்படைத்துவிடு. அதன் சாதக பாதகங்களை கொண்டு உனக்கு கர்மம் நேராமலும் உன்னை நேர்வழிப்படுத்துவதுமான காரியத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்னார். இப்படி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே இன்ப துன்பங்களை பற்றி சிந்தித்திருக்கும் நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே நன்மை தீமைகளை பற்றி சிந்திப்பதை தவிர்த்து விட்டோம். நல்லவற்றை செய்ய வேண்டும். நல்லவற்றின் மூலமாக நாம் பெறக்கூடிய புண்ணியத்தை பகவான் கொடுத்ததை பகவானுக்கு திருப்பிக் கொடுத்தேன் என்கிற மனோபாவத்தை வளர்த்து கொள்வதன் மூலமாக எந்த வகையிலும் நம்மை சாராதபடியாக பார்த்து கொள்ள முடியும். அதாவது பற்றற்று கர்ம காரியங்களை செய்து வர வேண்டும். எவர் ஒருவர் பற்றுக்கள் இல்லாமல்
இந்த உலக வாழ்க்கையிலே இருந்தபடியாக தன்னுடைய கர்மங்களை செய்து கொண்டு அத்தோடு இயன்ற வேளைகளிலே எல்லாம் யோகதவத்தை செய்து வருகிறார்களோ அவர்கள் நிச்சயம் முத்தி மோட்சத்திற்கு தகுதியானவர்கள் என்கிற கருத்து இங்கே வெளிப்படுகிறது. வசிஷ்டர் மேலும் சொல்கிறார், இந்த தத்துவம் அறிந்த பிறகு சுரகு ராஜ்யத்தை வெகு காலம் மேன்மையாக அரசாட்சி செய்து குடிமக்களை பரிபாலித்து வந்தான். எல்லா விவகாரங்களையும் செய்தும் ஆனால் மனத்தில் ஒரு களங்கமும் இன்றி சதா ஆத்ம திருப்தியை உடையவனாய் சுகம் துக்கம் இச்சை துவேஷம் வேண்டும் வேண்டாம் என்கிற பாவங்களை ஒழித்தவனாய் சமகுணமும் சாந்தமும் கூடி ஜீவிதத்தை நடத்தி வந்தான். அதாவது சதா நித்திரையில் இருப்பவன் போல விவகாரங்களை நடத்தி வந்தான். இங்கே சொல்லப்பட்ட கருத்து மிகவும் துல்லியமாக இருக்கிறது. பகவான் ஸ்ரீராமர் அவதாரமாக இருந்தாலும் கூட சாதாரண மனிதனைப் போல தன்னுடைய கடமைகளை முழுமையும் செய்து வந்தார். தன்னுடைய மனையாள் ராவணனுடைய கட்டுப்பாட்டிலே சில காலம் இருந்து அவளுடைய கற்பநிலையை நிரூபிக்க அவளை மீண்டும் மீண்டும் நெருப்பிலே இறங்கி வரும்படியாக பணித்தார். அதன் பிறகும் தொடர்ந்து பொதுமக்களுடைய வார்த்தைகள் ராமரை புண்படுத்திய காரணத்தால் மனைவியை தனியே கானகத்திற்கு அனுப்பி மனைவி மக்களை பிரிந்தும் வாழ்ந்திருந்தார். இதன் காரணம் யாதென்றால், மன்னன் என்று இருப்பவன் தன் குடிகளுக்கு முன்னுதாரணமாக வாழ வேண்டும். அரசாட்சியில் இருக்கக்கூடியவன் ஒழுக்கம் உள்ளவனாக வாழ வேண்டியது அவசியமாகிறது. இந்த உண்மையை மனிதனாக பிறந்து மனிதனுக்கான நெறிமுறைப்படி வாழ்ந்து காட்டியவர் பகவான் ஸ்ரீராமர். ஆனால் இன்றைய வாழ்க்கையிலோ எந்தவிதமான அடிப்படை ஒழுக்கமும் இல்லாதவர்கள் எல்லாம் தங்களை அரசாட்சிக்கு தகுதியானவர்களாக பறைசாற்றிக் கொள்ள அடாத பல காரியங்களை செய்து வருவதை பார்த்து வருகிறோம். பகவான் ஸ்ரீராமருடைய இந்த மனநிலை மக்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும், மக்கள் விரும்பாத எதையும் செய்யக்கூடாது என்று நின்ற காரணத்தால் தான் இன்றளவும் ராமராஜ்யம் மீண்டும் வராதா என்று பலர் ஏங்கி கேட்கும் நிலை இருக்கிறது. ராமராஜ்யம் மலருமா மலராதா என்பதை காலம்தான் சொல்லும். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.